already finished when Mary arrived. A prophecy fulfilled, the resurrection of a king. Wake up! They couldn't find him. His garments were all that remained, the only evidence of a grave defeated. Wake up, wake up, wake up! He is risen. ஆண்டவருக்குள் என் பிரியமானவர்களே, மிக முக்கியமாக லூர்து தொலைக்காட்சியை கண்டு மகிழ்ந்து இறையன்பிலும் பிறரன்பிலும் நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிற அன்புள்ளங்களே, நமக்கு மிக பெரிய விழா ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா. பெரிய வியாழக்கிழமை அன்பு என்பது பணிவாழ்வு என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். பெரிய வெள்ளிக்கிழமை நமக்காக மரித்த ஆண்டவர் அன்பு தியாகம் என்று நமக்கு காட்டினார். இன்றைக்கு பாஸ்கா திருவிழிப்பின் போது அன்பு வெற்றி என்று தம் உயிர்ப்பினால் உரக்கச் சொல்லியுள்ளார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் கல்வாரியிலேயே மரித்ததோடு எல்லாம் முடிந்திருந்தால் நாம் எல்லாம் ஏமாளிகள். நம் ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். காலியான கல்லறை அதற்கு சாட்சி. உயிர்த்த ஆண்டவர் காலையிலே காட்சி கொடுத்தார், மாலையிலே காட்சி கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவர் தனியாயிருப்பவர்களுக்கு காட்சி கொடுத்தார், குழுவாயிருந்தவர்களுக்கு காட்சி கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவர் ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார், பெண்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த உயிர்த்த ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாரும் அவரில் நம்பிக்கை கொண்டு புது வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். அவரவரின் புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப கீழே இறங்கி வந்து என்னை நம்ப மாட்டாயா என்று கெஞ்சி கேட்பது போல இருக்கிறது. காலியான கல்லறை மட்டும் போதுமாக இருந்தது யோவானுக்கு. காலியான கல்லறை போதாது, மரியே என்று கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது மரிய மதலேனாவுக்கு. காலியான கல்லறையும் போதாது, கூப்பிடுகின்ற குரலும் போதாது, தொட்டு பார்க்க வேண்டும் தோமாவுக்கு. ஆக இன்று வழிபாட்டிலே பங்கெடுக்கிறவர்கள், லூர்து தொலைக்காட்சியை கண்டு மகிழ்பவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார்கள் நம்புவதற்காக. நம்பினால் நம் வாழ்வு சிறக்கும். ஆண்டவருக்கு முதலிடம், குடும்பத்தாருக்கு, அடுத்தவருக்கு, தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாம் இடம். பிறகுதான் நம்மை பற்றியே நாம் எண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரின் உயிர்ப்பை நம்பி அவரால் தொடப்பட்டு புது வாழ்வு வாழ உங்கள் எல்லாரையும் அழைக்கின்றேன். நீங்கள் நிறைவாழ்வு கண்டு மகிழ நம் அன்புத்தாய் லூர்து அன்னை உங்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.